அனைவருக்கும் வணக்கம். யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் 2026 தற்போதைக்கு போஸ்ட்போன் ஆயிருக்கு. விரைவில் நம்ம நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கலாம். இந்த மீன் டைம் நிறைய கேண்டிடேட்ஸ் என்னை காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. நோட்டிஃபிகேஷன் சம்மந்தமாகவும் அப்ளிகேஷன் சம்மந்தமாகவும் நிறைய டவுட்ஸை கேட்டிருந்தாங்க. இவங்க எல்லாருக்கும் நான் இண்டிவிஜுவல் ஆன்சர் பண்ணேன். எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி எல்லா முக்கியமான கேள்விகளுக்கும் வீடியோ மூலமாக பதில் கொடுத்துட்டா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோவில் முக்கியமான கேள்விகள் எல்லாத்துக்கும் நான் பதில் கொடுக்குறேன். நான் பார்த்த வரைக்கும் நிறைய கேண்டிடேட்ஸ் ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்காங்க அப்படின்றது எனக்கு கிளியராக தெரியுது. அதனால் விளக்கத்தை கொடுத்துட்டா பெட்டராக இருக்கும். சரி, கேள்விகளை பார்க்குறதுக்கு முன்னாடி ஜென்ரலாக சில விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேன். இதை நான் இதற்கு முன்னாடியும் பல முறை சொல்லியிருக்கேன். பொதுவாகவே ஒரு ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட், இவர் யார், நாளைக்கு ஒரு சிவில் சர்வெண்ட்டாக ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவர். இவருக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகுதி என்ன அப்படின்னா, இவர் பொறுமையாக கவனமாக இருக்கணும், கம்ப்ரஹெண்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும். கம்ப்ரஹெண்ட் அப்படின்னா என்னதுன்னா புரிஞ்சுக்கிறது. இதை யூபிஎஸ்சி எதிர்பார்க்கும். இது ஒரு பேசிக் ஸ்கில்லு. இது எதுலேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா நோட்டிஃபிகேஷனை படிக்கிறதுலேருந்தே ஆரம்பிக்குது. கவனத்தோட பொறுமையோட ஒருத்தர் அந்த நோட்டிஃபிகேஷனை படிக்க கற்றுக்கணும். இதுதான் முதல் தகுதி. இதில் தான் புரிதல் வரும், கிளாரிட்டி வரும். நாளைக்கு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகுறீங்கன்னா நிறைய விஷயங்களை நீங்கள் டெய்லிக்கும் படிக்கணும், புரிஞ்சுக்கணும், டிசிஷன் எடுக்கணும், ஓகேவா, ஆர்டர்ஸ் இஷ்யூ பண்ணணும். லட்சக்கணக்கான மக்கள் உங்களை நம்பி இருப்பாங்க. அப்போ அந்த புரிதலை நீங்கள் கொண்டு வரணும். புரியுதா? ஸோ இது முதல் தகுதி. ஆனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அன்ஃபார்ச்சுனேட்டாக இதை பண்ண மாட்டாங்க. போன வருஷத்துல நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி இருக்குது, சிலபஸ் மாறலை கடந்த 13 வருஷமாக. அப்போ கிட்டத்தட்ட ரூல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும். முன்கூட்டியே என்ன பண்ணணும்னா முன்னாடி வருஷம் நோட்டிஃபிகேஷனை எடுத்து படிக்கணும். 95% கேண்டிடேட்ஸ் இதை பண்ணுறதில்ல அன்ஃபார்ச்சுனேட்டாக. அது பதில் என்ன பண்ணுறதுன்னா சோஷியல் மீடியாவுக்கு போகிறது அல்லது மற்றவங்க சொல்கிறத அப்படியே கேட்குறது, அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதை மேலோட்டமாக கேட்குறது, எல்லாத்தையும் நம்புறது. இது தவறு. தயவுசெய்து இந்த ஆட்டிடியூடை மாற்றுங்க. உங்கள் நல்லதுக்காக நான் சொல்கிறேன். நீங்களாகவே ஒரு விஷயத்தை படித்து புரிஞ்சுக்கணும். அப்போ தான் கான்ஃபிடன்ஸ் வரும், அப்போ தான் தைரியம் வரும். யூபிஎஸ்சி ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி. அவங்களுடைய வெப்சைட்டில் கிளியராக ரூல்ஸை தராங்க. அதையே நீங்கள் எடுத்து படிங்க. அதில் எந்த மாற்றமும் இருக்காது. அவங்களே சொல்கிறாங்க, அதை அவங்க மீற மாட்டாங்க. அப்போ இதில் நம்பிக்கை வச்சு, உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு தயவு செய்து யூபிஎஸ்சியுடைய வெப்சைட்டுக்கே போய் நோட்டிஃபிகேஷன் ஆகட்டும், வேறு இன்ஃபர்மேஷன் ஆகட்டும், நீங்களே படித்து தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் பல முறை அட்வைஸ் பண்ணியிருக்கேன். நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. முன்கூட்டியே முக்கியமான சர்டிஃபிகேட்ஸை அப்டெயின் பண்ணி வச்சுக்கோங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். இதில் முக்கியமான சர்டிஃபிகேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். உதாரணத்துக்கு ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, இடபிள்யூஎஸ் முன்கூட்டியே வாங்கி வைக்கணும். நிறைய பேர் இந்த முறை அதை செய்யலை. ஒருவேளை முன்னாடியே செஞ்சுருந்தீங்க அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷன் கிட்ட வரும்போது நமக்கு பிரச்சனை இருக்காது, டென்ஷன் இருக்காது, நிம்மதியாக அப்ளை பண்ணலாம். அடுத்தது, இந்த கேள்வியை நிறைய பேர் தொடர்ந்து கேட்டுட்டு வராங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேலே நான் பேசிட்டேன். இந்த மாதிரி ஒரு தவறான புரிதல் அவங்களுக்கு ஏன் ஏற்படுதுன்னு தெரியல. இதற்கும் காரணம் என்னென்னா யூபிஎஸ்சியினுடைய நோட்டிஃபிகேஷனையும் யூபிஎஸ்சியுடைய ரூல்ஸையுமே அவங்க படிக்காது. கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஆதார் கார்டில் என்னுடைய நேம் ப்ராப்பர் ஃபார்மேட்டில் இல்லை, இது பிரச்சனை ஏற்படுத்துமா? யூபிஎஸ்சிக்கு நான் அப்ளை பண்ண முடியுமா? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க. உங்களுடைய அஃபிஷியல் நேம் இருக்கு இல்லையா, அஃபிஷியல் நேம் ஃபார்மேட், அது எதை வச்சு அவங்க எடுத்துப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷனுடைய சர்டிஃபிகேட்டில் இருக்கிற நேம் ஃபார்மேட்டை தான் எடுத்துப்பாங்க. இதுதான் யூபிஎஸ்சி எடுத்துக்கும். இது யூபிஎஸ்சியே ரூல்ஸில் கிளியராக சொல்லுது, ஓகேவா? அதனால் உங்களுக்கு எது முக்கியம்னா 10th ஸ்டாண்டர்ட்னுடைய சர்டிஃபிகேட் முக்கியம். அதில் உங்கள் நேம் ஃபார்மேட் கரெக்டாக இருக்கணும். உதாரணத்துக்கு உங்களுடைய பெயர் சந்தோஷ் என்னன்னு வைங்களேன். ப்ராப்பர் ஃபார்மேட் சந்தோஷ் ஸ்பேஸ் என் அப்படின்னா சந்தோஷ் ஸ்பேஸ் என் கரெக்டாக ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் இருக்கணும். இருந்தால் பிரச்சனை இல்லை. இந்த நேமை தான் நீங்கள் ஃப்யூச்சரில் கிளைம் பண்ணணும். உங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக இந்த நேம் தான் உங்களுடைய அஃபிஷியல் நேமாக இருக்கும். புரியுதா? ஒருவேளை ஆதாரில் நேம் ஃபார்மேட் வேறு மாதிரி இருக்கணும். எப்போவுமே உதாரணத்துக்கு என் ஸ்பேஸ் சந்தோஷ்னு இருக்குது. அப்போது எதில் நீங்கள் மாற்றணும்னா ஆதாரில் தான் மாற்றணும். புரியுதா? ஆதாருங்கிறது ஒரு ஐடி நம்பர், இந்தியன்ஸ்க்கானது. அது ப்ரூஃப் ஆஃப் சிட்டிசன்ஷிப் கிடையாது. ஆனால் எது உங்களுக்கு யூபிஎஸ்சிக்கு முக்கியம்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட் தானே தவிர ஆதார் கிடையாது. அப்போ ஆதாரில் நேம் மாறி இருக்குன்னா நீங்கள் அதில் தான் மாற்றணும்.
இதையும் முன்கூட்டியே நீங்கள் மாற்றி வச்சுக்கோங்க. ஒரு வேளை மிஸ்மேட்ச் இருக்கணும் அப்படின்றதையும் நான் பல மாதங்கள் முன்னாடியே வற்புறுத்திட்டேன். ஆனால் நிறைய பேர் இன்னும் இதை செய்யாமல் இருக்காங்க. அப்போ கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். சரியா? ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆதாரையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒருவேளை ஆதாரில் நேம் ஃபார்மேட் வேறு மாதிரி இருக்குன்னா ஆதாரில் தான் நீங்கள் அதை மாற்றணும். புரியுதா? ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் நம்ம அதை மாற்ற முடியாது. ரைட்டா? அது பெர்மனெண்ட்டாக அப்படியே தான் இருக்கும். அடுத்து 2026 யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷனுக்கு சில சேஞ்சஸை கொண்டு வந்திருக்காங்க அப்ளிகேஷன் ப்ராசஸில். இதையும் யூபிஎஸ்சி அவங்களுடைய வெப்சைட்டில் சொல்கிறாங்க. 4 ஸ்டெப்ஸ் இதில் இருக்குது இந்த ப்ராசஸில். ஒன்று அக்கௌண்ட் க்ரியேஷன், இன்னொன்று யூனிவர்சல் ரெஜிஸ்ட்ரேஷன், மூணாவது காமன் அப்ளிகேஷன் ஃபார்ம், கடைசியாக எக்ஸாமினேஷனுடைய நோட்டீசஸ். ஓகேவா? வெப்சைட்டுக்குள்ளே போங்க, இதெல்லாம் கிளியராக அதில் சொல்லப்பட்டிருக்கு. இதோட லிங்க்கையும் நான் தரேன். இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் 2 முக்கியமான லிங்க் கொடுத்துருக்கேன். இதில் இந்த ரூல்ஸ் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. தயவு செய்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்களாகவே அதை ஃபுல்லாக படிங்க. இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா, ஓடிஆர், அதை ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே செஞ்சுருந்தாலும் இந்த வருடம் எல்லாரும் அதை காமனாக ஒரு முறை செய்யணும் அப்படிங்கிறத யூபிஎஸ்சி சொல்கிறாங்க. அப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓடிஆரை ப்ராப்பராக நீங்கள் ஃபில் பண்ணணும். சரியா? இந்த ஓடிஆரை ஃபில் பண்ணும்போது ரொம்பவே கவனத்தோடு இருக்கணும். இதையும் நான் பலமுறை வற்புறுத்தி இருக்கேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற தப்பு என்னென்னா, அவங்களா எதுவும் படிக்க மாட்டாங்க, அவங்களா ஃபில் பண்ண மாட்டாங்க, மற்றவங்கள வச்சு ஃபில் பண்ண வைப்பாங்க. உதாரணத்துக்கு அப்பா வச்சு, அம்மா வச்சு, ஃப்ரெண்டை வச்சு, அண்ணனை வச்சு, தங்கச்சியை வச்சு. ஒரு சில பேர் ப்ரௌசிங் சென்டருக்கு போய் அங்கே ஒர்க்கர்ஸ் இருக்காங்களே அவங்க கையில் ஒப்படைச்சிருவாங்க. இது இன்றைக்கி வரைக்கும் நிறைய பேர் பண்ணுறாங்க தப்பு. அந்த ப்ரௌசிங் சென்டர் பையனோ பொண்ணே பார்த்தீங்கன்னா அவங்களே ஆப்ஷனல் சப்ஜெக்ட்லாம் கூட டிசைட் பண்ணுவாங்க. கேட்குறதுக்கு வியப்பாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். இப்படிலாம் கூட நடக்குதா? நான் தான் இதெல்லாம் உண்மை, இப்போயும் நடக்குது. இப்படிலாம் செய்யக்கூடாது. நீங்கள் தான் பண்ணணும். ஒரு சின்ன மிஸ்டேக் ஆனாலும் அது உங்களுக்கு லைஃப் லாங் பிரச்சனை தான். எக்ஸாமை எழுத முடியாமல் போயிடும். அதனால் நீங்களே என்ன பண்ணணும்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும். தெளிவாக அது இருக்கான்னு செக் பண்ணுங்கள். 2-3 முறை செக் பண்ணுங்கள். ஃபைனலாக தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த அப்ளிகேஷனை அப்லோட் பண்ணணும். நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா, இது ஒரு முறை தான் நீங்கள் லைஃப் டைமில் சேஞ்ச் பண்ண முடியும். ஓடிஆர் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஞாபகம் வச்சுங்க, ஒன்லி ஒன்ஸ் இந்த லைஃப் டைம். சரியா? இது எப்போ நீங்கள் பண்ணலான்னா, நீங்கள் எப்போ வேணால் பண்ணிக்கலாம். ஒருவேளை இமீடியட்டாக ஒரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 7 டே கொடுப்பாங்க உங்களுக்கு, 7 நாட்கள். இது கரெக்ஷன் விண்டோ அப்படின்னு சொல்கிறோம். தேவைப்பட்டால் இமீடியட்டாகவே ஒரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது கரெக்ஷன் விண்டோவில் மாற்றிக்கலாம், அல்லது அதற்கு அப்புறம் கூட மாற்றலாம். ஆக மொத்தம் ஒரு முறை தான் நீங்கள் மாற்ற முடியும். அடுத்து கம்யூனிட்டியை நான் ஒன்ஸ் ஃபில் பண்ணிட்டேன், அதற்கப்புறம் மாற்ற முடியுமானா அதை நீங்கள் மாற்ற முடியாது. ஒன்ஸ் கம்யூனிட்டி இதுதான் கொடுத்துட்டீங்க, உதாரணத்துக்கு ஜென்ரல், ஓபிசி, எஸ்சி அல்லது எஸ்டின்னு கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் மாற்ற முடியாது. அந்த கம்யூனிட்டியை வச்சு தான் நீங்கள் அந்த அட்டம்ப்டை கொடுக்க முடியும். இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அடுத்தது வேறு எந்த டீட்டெயில்ஸை மாற்ற முடியும், எதெல்லாம் மாற்ற முடியாது? சிம்பிளாக சொல்லணும்னா முக்கியமான டீட்டெயில்ஸ் எதையுமே மாற்ற முடியாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. உதாரணத்துக்கு உங்களுடைய நேம் கரெக்ட் ஃபார்மேட்டில் இருக்கணும், டேட் ஆஃப் பர்த், ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம், அது இல்லாமல் மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி இதையுமே நீங்கள் மாற்ற முடியாது. ஆனால் இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. இதற்காக ப்ராக்டிக்கலாக சில ப்ரொவிஷன்ஸ் வச்சுருக்காங்க. இமெயிலோ மொபைலோ அதுக்கப்புறம் மாறுதுன்னா ஏதாவது ஒன்று வச்சு, அதாவது இமெயில் ஐடியோ மொபைல் நம்பரையோ வச்சு நீங்கள் இன்னொன்று மாற்றிக்கலாம். அதற்கான வாய்ப்பை கொடுக்குறாங்க. ஆனாலும் இதில் எந்த விதமான மிஸ்டேக்கும் இல்லாமல் பார்த்துக்குங்க. எந்த டீட்டெயில்ஸை மாற்றலாம் அப்படின்னா அதையும் யூபிஎஸ்சி சொல்கிறாங்க. ஜெண்டர், மைனாரிட்டி ஸ்டேட்டஸ், 10th போர்டு எக்ஸாமினேஷனுடைய அந்த நம்பர், இதெல்லாம் நீங்கள் மாற்றிக்கலாம். இதுவுமே ரூல்ஸில் சொல்லப்பட்டிருக்கு. இதற்கான லிங்க்கையும் இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட், ஒருவேளை உங்கள் அஃபிஷியல் நேமே நீங்கள் மாற்றுறீங்க. உதாரணத்துக்கு உங்கள் பேர் சந்தோஷ் என், உங்கள் பேரை நீங்கள் இப்போது ஹரிஹரன் அப்படின்னு மாற்றுறீங்க, ஹரிஹரன் என்னன்னு மாற்றுறீங்க, பேரே கம்ப்ளீட்டாக மாறுது. இப்படி மாறும்போது ஜென்ரல் ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா நீங்கள் கெசட்டில் நோட்டிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த கெசட் நோட்டிஃபிகேஷனை நீங்கள் வைக்கணும், கையில் ப்ரூஃபாக வைக்கணும். இது ஒரு சில பேர் தான் பண்ணுவாங்க. ஸோ மற்றவங்களுக்கு இது அப்ளிகபிள் கிடையாது. ஆனாலும் ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. இதையுமே
யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷனை அட்டன் பண்ண போகும் பொழுது வெரிஃபிகேஷனுக்கு எந்த ஐடி கார்ட்ஸை கொண்டு போகலாம் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆதார், ஓட்டர் கார்டு, பேன், டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட், இதில் எதை வேணால் நீங்கள் கொண்டு போகலாம். நிறைய பேர் ஆதார் மட்டும்தான் கொண்டு போகணுமான்னு கேட்டிங்க. இல்லை, இந்த ப்ரூஃபில் எதை வேணாலும் கொண்டு போகலாம். ஆதாரையும் கொண்டு போகலாம். நெக்ஸ்ட், அப்பியரன்ஸ், ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் அண்ட் ஃபோட்டோ அப்பியரன்ஸ். அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணணும். அது எந்த ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதும் யூபிஎஸ்சி வெப்சைட்லேயே சொல்கிறாங்க. ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கணும். 3/4 பார்த்தீங்கன்னா உங்களுடைய முகம் தான் இருக்கணும். 1/4 கீழே உங்களுடைய பேரும் அந்த ஃபோட்டோவை எந்த டேட்டில் எடுத்தீங்க அப்படின்ற டீட்டெயிலும் இருக்கணும். தயவுசெய்து ஃபுல்லாக நோட்டிஃபிகேஷனை படிங்க. சரி, இந்த வருஷத்துலேருந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ண போகும்போது ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் அப்படிங்கிற ப்ராசஸை கொண்டு வந்திருக்காங்க. எல்லாரும் இதை அட்டன் பண்ணணும். ஓகேவா? ஸோ டெக்னாலஜி மூலமாக ஃபேஸை ஆத்தென்டிகேட் பண்ணுவாங்க. யூபிஎஸ்சி என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய அந்த முகமோ உங்களுடைய ஆக்சுவல் முகமோ ஒரே மாதிரி இருக்கணும், மாற்றம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. முடியாகட்டும், தாடி ஆகட்டும், வேறு ஏதாவது ஃபீச்சர் ஆகட்டும், சின்ன சின்ன சேஞ்ச் இருந்தால் பரவாயில்ல, பெரிதளவில் மாற்றம் இருக்கக்கூடாது. அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை கவனமாக வைக்கணும். ஃபோட்டோ எடுக்கும்பொழுது ஃபோட்டோவில் உங்கள் முகம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நீங்கள் ஆக்சுவல் எக்ஸாமினேஷனுக்கு ஃபிசிக்கலாக போகும்போதும் உங்களுடைய முகம் இருக்கணும். ஓகேவா? நீங்கள் ஆண், பெண், திருநங்கை யாராக வேணா இருக்கலாம். அப்பியரன்ஸ் அப்படியே இருக்கணும். நிறைய பேர் இதை கேட்டிருந்தாங்க, சார் நான் மொட்டை அடிச்சிட்டேன், தாடி எடுத்துட்டேன், அல்லது ஃபுல்லாக தாடி வச்சுருக்கேன், நான் என்ன பண்ணுறது? நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது உங்கள் அப்பியரன்ஸ் எப்படி இருக்கோ அதே அப்பியரன்ஸ் தான் நீங்கள் எக்ஸாமினேஷனுக்கு போகணும். 3 ஸ்டேஜ்லேயும் போகணும். ப்ரிலிம்ஸ்க்கு போகணும், மெயின்ஸ்க்கு போகணும், இன்டர்வியூக்கு போகணும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஷேவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா ஷேவ் பண்ணிட்டு தான் போவாங்க, தாடியோடு போக மாட்டாங்க. அதனால் ப்ராப்பராக ஷேவ் பண்ணி நீங்கள் இன்டர்வியூ போகும்போது எப்படி போக போகிறீங்களோ அந்த கெட்டப்லேயே நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஃபோட்டோ எடுக்கணும். நேச்சுரலாக அதே கெட்டப்பில் தான் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ப்ரிலிம்ஸ்க்கும் போகணும், மெயின்ஸ்க்கும் போகணும். நம்ம இன்டர்வியூவை மைண்டில் வச்சுக்கோங்க. சரியா? ஒருவேளை நீங்கள் மொட்டை அடிச்சிருக்கீங்க அப்படின்னா வேறு வழி இல்லை. நீங்கள் மொட்டை அடித்து தான் இப்போ நீங்கள் ஃபோட்டோ எடுத்தாகணும். மொட்டை அடிச்சுட்டு தான் நீங்கள் 3 ஸ்டேஜஸ்க்கும் போகணும். ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ. இந்த மொட்டை அடிக்கிறத பற்றி ஒரு 3-4 ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட பேசினாங்க. இப்போ அன்அவாய்டபுளாக மொட்டை அடிச்சிட்டிங்கன்னா வேறு வழி இல்லை. நீங்கள் மொட்டை அடித்த முகத்தில் தான் ஃபோட்டோ எடுக்கணும். மொட்டை அடிச்சுக்கிட்டு தான் நீங்கள் 3 ஸ்டேஜுக்கே போகணும். சரியா? ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனை படிக்கலை. போன வருஷம் நோட்டிஃபிகேஷன் எடுத்து படிக்கலை. இந்த ரூல்ஸ் இருக்கிறதே அவங்களுக்கு தெரியல. அது தெரியாமல் மொட்டை அடிச்சிட்டாங்க. இப்போ இதுதான் பிரச்சனை. ஒரு சில ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்டைலை மாற்றிருக்காங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷனை படிக்கணும். போன வருஷத்து நோட்டிஃபிகேஷனை படிக்கணும். முன்கூட்டியே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ ப்ரிகாஷன்ஸை நீங்கள் மைண்டில் வைக்கணும். இதை வச்சா இந்த பிரச்சனை இருக்காது. ஓகேவா? இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் இப்போ ஷேர் பண்ண இந்த டீட்டெயில்ஸை யூபிஎஸ்சியினுடைய வெப்சைட்டில் அவங்க கொடுத்துருக்காங்க. இதனுடைய லிங்க்கை நான் கொடுத்துருக்கேன். தயவு செய்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி இது எல்லாத்தையும் ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். யூபிஎஸ்சி கான்ஸ்டியூஷனல் பாடி அது சொல்கிறது தான் அது ஃபாலோ பண்ணணும். அப்படின்னா அது சட்டத்துக்கு எதிரானது. தேவைப்பட்டால் நீங்கள் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகலாம் கேஸ் போட்டு. புரியுதா? அதனால் தயவு செய்து நோட்டிஃபிகேஷனை படிக்காமல், யூபிஎஸ்சியுடைய ஜென்ரல் ரூல்ஸை படிக்காமல், டைரெக்டாக மற்ற மனிதர்கள் சொல்கிறத மேலோட்டமாக கேட்டுட்டு நீங்களாகவே கற்பனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது தவறானது. நான் சொன்னது போல் இது ஒரு பேசிக் டியூட்டி, இது ஒரு ஸ்கில். நாளைக்கு சிவில் சர்வெண்ட்டாக மாறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர் கண்டிப்பாக இன்னைக்கு இதை செஞ்சாகணும். தயவு செய்து உங்களுடைய டியூட்டியை செய்யுங்க. நிறைய பேர் பயப்படுறீங்க தேவையில்லாமல். தயவு செய்து பயப்படாதீங்க. உங்களுடைய டீட்டெயில்ஸை ஃபில் பண்ண போகிறீங்க அப்ளிகேஷனில், அவ்வளோதான். நீங்கள் ஒன்றும் தப்பு பண்ணலை, பொய் சொல்லலை, இல்லையா? கரெக்டாக. ஏன் பயப்படுறீங்க? பயப்படாதீங்க. பயம் நமக்கு எந்த விதத்துலையும் யூஸ் ஆகாது. ஓகேவா? நீங்கள் யாருங்கிற உண்மையை சொல்கிறீங்க. யூபிஎஸ்சி உங்களுக்கு வாய்ப்பு தருது, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வாய்ப்பு தருது, ஒரு சிவில் சர்வெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு தருது. இது எக்ஸாமை நடத்துகிறாங்க. நீங்கள் ஒன்றும் ஏமாற்ற போகிறதில்ல. நீங்கள் தான் போய் எழுத போகிறீங்க. நல்லா எழுதுங்க, செலக்ட் ஆகுங்க, சிவில் சர்வெண்ட் ஆகுங்க. இதை தாண்டி நம்ம மைண்டு காமாக இருக்கணும், கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். தேவையில்லாத சிந்தனைகள் வரக்கூடாது.
இன்டர்நெட் ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு முக்கியமான பிளாட்ஃபார்மாக 2014 இருக்குது. இதில் நிறைய நலன்கள் இருந்தோம், பாதகமாக நிறையா இருக்குது. ஓவர்லோட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்குது, அதிகப்படியான விடயங்கள் உள்ளே இருக்குது. இப்போ எல்லாத்தையும் எடுத்து ஆகணும் அப்படின்ற அடிக்ஷன் இன்றைக்கி வந்துருச்சு. இது ஒரு பெரிய காரணம். அது இல்லாமல் பல பேர் பல விஷயங்களை அங்கே ஷேர் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் காதில் வாங்குவோம். அப்போ தேவையில்லாத பயங்களும் வருது. புரியுதா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நான் சொன்ன கைட்லைன்ஸை மைண்டில் வைங்க. நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படித்து தெரிஞ்சுக்கிட்டு கவனத்தோட, மேக்ஸிமம் கவனத்தோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு அதற்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபைனலாக நீங்கள் ஓகே கொடுங்க. I wish you all the very best for your success at the UPSC Civil Services examination. Thank you. நன்றி.